கேட்க போற கேள்வியில கதற சத்தம் நாட்டுல டிஎம்கே சொம்முனாலும் கவலை இல்ல. அட கேளு கேளு இது சாக்கோ பாட்டு, நேரா ஒன்னொன்னு தான் கிளிக்கும் பாட்டு. ரவீன்குமார் செத்தாலும் சொந்த ரசிகன் செத்தாலும் வாயவே திறக்கவே மாட்டாரு நொன்ன. என்ன தத்துவம் என்ன தத்துவம். எல்லா டிவிகே ஃபேன்ஸ் கிட்டையும் நான் மன்னிப்பு எடுக்கிறேன். நேற்று நான் வந்து வெளியிட்ட வீடியோல வந்து டிவிகேவோட அரசியல் பத்தி தப்பா பாட்டு எழுதி பாடிருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்டா நடந்த பிரச்சார மேடையில டிவிகே விஜய் தான் வந்து 39 குடும்பம் வந்து அழுகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இது வந்து டிவிகே ஃபேன்ஸ் வந்து எல்லாரும் மனசும் புண்பட்டு இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு அந்த மாதிரி பேசுனதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த மாதிரி டிவிகேக்கு அகைன்ஸ்டா எந்த வீடியோவும் நான் வந்து இனிமே மட்டும் நான் வந்து வீடியோ வந்து பண்ணுவேன். டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. டிவிகேக்கு அகைன்ஸ்டா வந்து வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா காசு வாங்கிட்டு பேசுறான், என்டி கேட்ட காசு வாங்கிட்டான், டிஎம் கேட்ட காசு வாங்கிட்டான் வந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட வந்து என் கமெண்ட்ஸ்ல வந்து கதற எல்லாருக்குமே, என் கமெண்ட்ஸ்ல என்னோட குடும்பத்தை அசிங்கமா கேவலமா பேசுற எல்லா டிவிகே ஃபேன்ஸ்க்கும் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு டிவிகே மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வந்து டிவிகே மாதிரி ஒரு கட்சி வந்து தடை செய்யப்பட வேண்டிய கட்சி. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் 39 குடும்பம் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த 3 நாள்ல ஆயுத பூஜை கொண்டாடுற டிவிகே கட்சி 39 குடும்பம் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷன்ல கை கொடுக்காத தலைவன் டிவிகேவோட தலைவன் விஜய் அவர்கள் இந்த கட்சிக்கும் இந்த நாட்டுக்கும் தேவையில்லாத ஒரு ஆணி தான் சொல்லுவேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? என்னது பண்ற பண்ணி ஏன் டென்ஷன் ஆறீங்க? என்ன கேக்குறீங்க நீங்க? இங்க டிவிகே ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களோட கட்சி தலைவர் விஜய் சொல்றதே கேட்க மாட்டாங்க. ஒருவேளை சிஎம் ஆகிட்டாலோ இல்ல எதிர்க்கட்சி தலைவரா கூட ஆகிட்டாலோ இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னா இந்த டிவிகே தான் இருக்கும். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். ஏன்னா தலைவன் சொல்றத விஜய் ரசிகர்களும் சரி யாருமே கேட்காதப்போ இங்க எப்படி நல்லா தெரியும்? இங்க வந்து குடிக்காதான் குடிப்பான், கற்பழிக்காதான் கற்பழிப்பான். இங்க வந்து இத்தனை பேர் செத்து போனதுக்கு வந்து டிவிகேவோட லாயர் என்ன சொல்றாங்கன்னா வெளிய இருந்து செத்து போன பணத்தை கொண்டு வந்து அங்க போட்டு வந்து ஏமாத்துறாங்க. அது வந்து டிவிகே அந்த பிரச்சாரத்தை தான் செத்தாங்க என்ன அட்டாச் இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல்வாதியை இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவர் பக்கத்துல இருக்கு சார். திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சியில எப்பேற்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்களோட அரசியல்ல வந்து குறைகளுக்கு ஏத்த வந்து அதிகப்படியான நிறைகள் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. வெறும் குறைகள் மட்டுமே இருக்கிற கட்சி அப்படின்னா அது டிவிகே கட்சி மட்டும் தான். சிரிக்கல்ல தொண்டை கட்ட உயிர் போக பேசுறேன், சிரிக்கிறதுக்கு இல்ல, வாழ்க்கை சிறப்பா அமைக்கிறதுக்கு. நாம ஒரு 1.5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைன்னு சொல்லி டிவிகே ஃபேன்ஸால கண்ணு வெளியே வந்து குடல் வெளியே வந்து செத்து போன இந்த ரசிக மோகத்தை வந்து உடைக்கிறதுல அலப்புற கலப்புறம் சேனல் வந்து எப்பயுமே போராடிட்டு இருக்கோம். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா.